என் பேர் நாகஜோதிங்க. எனக்கு 65 வயசு ஆச்சு. ஆமாங்க. நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். 80 கிலோல இருந்து 11 கிலோ இப்ப கம்மி பண்ணியிருக்கேன். எனக்கு சுகர்னால தான் வந்தேன். அ சுகர் அதிகமா இருக்கு. 475 இருந்துச்சுங்க. இப்போ வந்து 170 தான் இருக்கு. அப்புறம் கால் எரிச்சலு, முட்டி வலி, ஆ அப்படியே நரம்பு இழுக்கிறதெல்லாம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் எதுவுமே இல்ல. இப்போ கொஞ்சம் இருக்கு, ஆக்டிவா இருக்கேன். அதனால கன்டின்யூ பண்றேன். சரி, ஓகே. இந்த 470ல இருந்து அவரும் எடுத்துக்கிறாரு. அவரும் சுகருக்காக தான் வந்தாரு. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவருக்கு குடுக்க ஆரம்பிச்சேன். அவருக்கு இப்ப இன்சுலின் போட்டுட்டு இருந்தாரு. 2 வேளை இன்சுலின் போட்டுட்டு இருந்தது. ஒரு வேளை இன்சுலின் போட்டா போதும்னாங்க. நாங்க மெடிசின் எடுத்துட்டு இருந்தது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. வேல்யூம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு ஒரு மாத்திரையும் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. 5 மாத்திரை குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் குறைக்க சுகரோட லெவல்ல குறைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க. இதெல்லாம் குறைக்கிறதுக்கு மாத்திக்கிட்டீங்க. இது சாப்பிடுற ஐட்டம் முதல்ல எல்லாம் இட்லி, தோசை, மத்தியானம் ரைஸ் தான் எடுத்துட்டு இருந்தோம். இப்ப காலையில ஷேக் குடிக்கிறோம். அதனால மத்தியானம் லஞ்ச் மட்டும் தான் சாப்பிடுறோம். கொஞ்சமா ரைஸ் வச்சுக்கிட்டு 2 காய் 3 காய் சாப்பிடுறோம். இடையில தான் பசிக்குதுன்னா கொய்யாப்பழமும் பபாளியும் அது மாதிரி சாப்பிட்டுக்கிறோம். ஒண்ணும் தெரியறது இல்லை. வேற என்ன ஹேபிட் மாத்தி ஏதாச்சும் வேணும்னா சுண்டல் சாப்பிட்டுக்கிறோம். மத்தியானம் சில டைம் காயும் சுண்டல் மட்டும் எடுத்துக்கிறேன். அது நல்லா இருக்கு. ரைஸ் சாப்பிட போர் அடிக்குது. இதுக்கு முன்னாடி அதானே மேம் சாப்பிட்டு இருந்தோம் போறதுல இருந்து. இப்ப அது வந்து பாக்குறதுக்கு சாப்பிடுறதுக்கே இஷ்டம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. எதனால பாக்குறதுக்கும் சாப்பிடறதுக்கு இஷ்டம் இல்லாம ஆயிடுச்சு மேம்? அது நம்மளுக்கு இந்த வெயிட் கம்மியாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. நம்மளுக்கு இது சாப்பிடறதுனால அதிகமாகுது. இது மட்டும் சாப்பிட்டா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுது. அப்ப நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. நிக்க நடக்க படியேறலாம் மாட்டேன். முதல்ல படியெல்லாம் ஏற முடியுது. அதுக்குதான ஒரு சந்தோஷம். நம்மளால எல்லாம் செய்ய முடியும். ஆமா, கீழே உட்கார்ந்தா முட்டி ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கே 60+ ஆயிடுச்சு, நான் இதுக்கு மேற்பட்டு வயசு வந்து பாத்தீங்கன்னா நான் ஹெல்த்தியா பாத்துக்கிட்டு எதுக்கு நான் வெயிட்ட குறைக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க. இப்ப சொல்லுங்க மேம். என்ன நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ எல்லாம் வச்சுக்கிட்டு நடக்க முடியாம எந்திரிக்க முடியாம நீ செய்யி நான் செய்யிட்டு இருப்போம். இப்ப நம்மளே எந்திரிக்கணும்ல, நம்மளே செய்யறோம். அந்த சந்தோஷம் தான். அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும், ஐடியல் வெயிட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஐடியல் வெயிட் வரதுக்கு இன்னும் எத்தனை கேஜி வெயிட் லாஸ் பண்ணுங்க? இன்னும் 7 கிலோ இருக்குங்க மேம். 7 கிலோ தானே? 11 கிலோ வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் நம்ம. இன்னும் 7 கிலோ தானே போட்டுடலாம். சார் இருக்காரு இல்லைங்களா, அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கேளுங்க. இன்னும் ஹெல்த்தியா ஆக்டிவ் லைஃப் லீட் பண்ணலாம். நீங்க முதல்ல சொன்னீங்க இல்லைங்களா, 60+ போகும்போது இன்னொருத்தரோட துணையை எதிர்பார்க்க வேண்டியது வரும். ஒரு சின்னதா ஒரு தட்டு எடுக்கணும், ஒரு தண்ணி எடுக்கணும், இல்ல ஒரு சாப்பாடு எடுக்கணும்னாலும் மத்தவங்களோட துணையை எதிர்பார்க்கணும். ஆனா அந்த துணை எல்லாம் இல்லாம நீங்க நானே வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறேன். ரொம்ப ரிசல்ட் சொல்லும் போதே உங்களோட ஹாப்பினஸே நல்லாவே ஏற்றிடுது. ஏன்னா இன்னைக்கு வந்து இருக்கிற வாழ்க்கை முறையில நிறைய பேர் சஃபர் ஆவது நம்மளோட உணவு பழக்கம் பயந்துக்குவேன். முதல்ல இப்ப படியேறி இன்ட்ரெஸ்டா இருக்கு. கோயிலுக்கு போறதா இருந்ததுன்னா சரி படியேறி போலாம். படி இருக்கிற கோயில் தான் வேண்டாம் அப்படி இப்போ பரவாயில்ல போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுத்துட்டாரு சாரு. எத்தனை வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் இருக்குங்க மேம் உங்களுக்கு? மாதிரியே தெரியும். இல்ல எனக்கு 66 மாதிரியே தெரியும்ப்பா. நான் 16 மாதிரி ஆயிட்டேன்பா. அப்படிதானே? அவ்வளவு நினைக்கல. சுறுசுறுப்பா இருக்கும். அதனால அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுங்கிறது இல்லை. அவ்வளவுதான். என்ன சொன்னீங்க இல்லையா, அந்த 7 கிலோ ஐடியல் வெயிட் ஐடியல் ஃபேட் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க பக்கத்துல இருக்கிற கோச் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேளுங்க. ஏன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ்ல சுகர் மாத்திரை இந்த மாதிரி மாத்திரைல இருந்து வெளியே வந்திருக்காரு. பிளஸ் அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் வெளியே வந்திருக்காருன்னா அது காரணம் உணவு பழக்கை பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறை. இது ரெண்டுத்தையுமே அவர் எப்படி கைட் பண்ணி தராரோ அதை கைட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டெய்லி பேசிஸ்ல காலையில சென்டருக்கு வந்து நியூட்ரிஷன் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஹெல்த்த பத்தின டீடைல் வந்து ஒரு கோச்சர் சூப்பரா உங்களுக்கு ஒரு நாள் கைட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த செக்ஷனை அட்டென்டிவா கவனிங்க. உங்ககிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம்.
எனக்கு குடுங்க, நான் வீட்ல எடுத்துக்கிறேன்னு சொல்றேன். ஆனா எடுத்துட்டு போகல. டெய்லி வந்துகிட்டே இருக்கேன். 2 மாசமா நீங்க வந்து இங்க வந்து தான் எடுத்துக்கிறேன். 2 மாசமா இல்ல. நீங்க தேடி வர வரைக்கும் நீங்க சென்டருக்கு தான் வரணும். ஏன்னா, நீங்க வந்து வீட்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃப்ளேவர் சாப்பிடுவீங்க. ஒரு ஃப்ளேவர் அஃப்ரெஷ் தான் சாப்பிடுவீங்க. இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா, 9 ஃப்ளேவர் ஷேக், 7 ஃப்ளேவர் அஃப்ரெஷ் இது இல்லாம இந்த ஹெல்த்தி கம்யூனிட்டி, இந்த ஹேப்பி கம்யூனிட்டில எங்க கிடைக்கும்? அங்க இங்க நம்ம தான் கிடைக்கும். சார் வந்தா நீட்டா அழகா போட்டு குடுக்குறாரு. வீட்ல அம்மா, அப்பா அது செஞ்சு தர்றாரு. நாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு போறோம். நாங்க எங்களையே செய்ய விடுறதில்ல. அவரே போட்டு குடுக்குறாரு. எங்க அப்பா, அம்மாக்கு நாங்க எப்படி செய்றோமோ, அந்த மாரி நம்ம சண்முகம் சார் வந்து பாத்தீங்கன்னா, செஞ்சு குடுக்குறது ரொம்ப புடிச்சு சூப்பர். இந்த குடுக்குறாரு. டேக் பண்ணிக்கலாமா? உங்க கோச்சுக்கு ஒரு டேக் பண்ணிக்கலாமா? சாருக்கு ஒரு டேக் சொல்லுங்க. மேடம் ஓகே. தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல ஓகேங்க சார். சூப்பர். இப்போ நம்ம வந்து ரிசல்ட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு. நம்ம